நம்ம எங்க வேலை பார்த்தாலும், நம்ம எத்தனையோ இடங்களுக்கு போய் வந்தாலும், எப்பவும் நம்ம வந்து சேரணும்னு நெனைக்கிற இடம் வந்து நம்மளோட வீடு தான். அந்த அளவுக்கு நம்மளுக்கு ரொம்ப நிம்மதிய குடுக்கக்கூடியது நம்ம வீடு தான். அந்த வீட பாசிட்டிவா வச்சுக்க எந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம ஃபாலோ பண்ணலாங்கிறது தான் இந்த வீடியோல வந்து ஷேர் பண்ணியிருக்கிறேன். வீடு பாசிட்டிவ் வைபோட இருந்தாலே, நம்ம நெறைய விஷயங்கள வந்து இன்ட்ரெஸ்ட்டா செய்வோம். நம்மள அறியாம நம்மளுக்கே எனர்ஜி அதிகமா ஆன மாரி தான் இருக்கும். ஸோ அப்படிப்பட்ட பாசிட்டிவ் வைப கிரியேட் பண்ற ஃபர்ஸ்ட்டு விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம இந்த மாரி பிளான்ட் வளர்க்குறது தான். இன்டோர் பிளான்ட்டு நம்மளே அறியாம வீடு ஃபுல்லா ஒரு பாசிட்டிவ் வைப வந்து கிரியேட் பண்ற மாரி இருக்கும். அது மட்டும் இல்லாம ஒரு நல்ல ஏர் பியூரிஃபையர். நெறைய செடி வீட்டுக்குள்ள வச்சு கேர் பண்ண முடியலனா கூட, ஏதாவது ஒரு 2, 3 வச்சு கேர் பண்ணா கூட நம்மளுக்கு அவ்வளோ ப்ளசன்ட்டா ஃபீல் ஆகும். என்னதான் ஆர்ட்டிஃபிஷியல் பிளான்ட்ட வந்து வச்சாலும், அது ஒரு சம்டைம்ஸ் வந்து டெக்கர் ஃபீல தான் குடுக்குமே தவிர, ஒரு ப்ளசன்ட் ஃபீல குடுக்குமாங்கிறதே எனக்கு தெரியல. ஸோ வீடு பெருசோ, சிறுசோ நம்மளுக்கு ப்ளசன்ட் குடுக்குற மாரி நம்ம வீட வந்து நம்ம பார்த்துக்கணும். பட் அடுத்ததா எல்லாரும் மேக்ஸிமம் ஃபாலோ பண்ற ஒரு விஷயம் தான், உருளில பூ போட்டு வைக்கிறது. தண்ணி ஊத்தி வெறுமனையா பூ போடுறதுக்கு பதிலா, தண்ணியோட கொஞ்சம் ரோஸ் வாட்டரும், அதோட கொஞ்சம் ஜவ்வாதும் சேர்த்து கலந்து விட்டு, அதுக்கப்புறமா வந்து நம்ம பூவ டெக்கரேட் பண்ணோம்னா, இந்த பன்னீரோட வாசமும், ஜவ்வாதோட வாசமும் நல்ல ஒரு ஃப்ராக்ரன்ஸ வீடு ஃபுல்லா குடுக்கும். பார்க்கவும் ரொம்பவே வந்து மைண்டும் ஃப்ரெஷ்ஷா இருக்கும். இதில நம்மளுக்கு ரியல் ஃப்ளவர் வாங்க முடியாத பட்சத்தில நம்ம ஆர்ட்டிஃபிஷியல் போட்டு வைக்கலாம். ஆனா, ஒரிஜினல் ஃப்ளவர் வந்து வாங்கி வைக்கிறப்ப தான், அந்த பூவோட வாசமும், ஜவ்வாது, பன்னீர் எல்லா வாசமும் கலந்து, ஒரு நல்ல ஒரு வீடு ஃபுல்லா ஒரு பாசிட்டிவ் வைப கிரியேட் பண்ற மாரி இருக்கும். அது மட்டும் இல்லாம இந்த பூ போட்டு வைக்கிறதுனால, இது 4 நாளைக்கு இந்த பூ வந்து ஃப்ரெஷ்ஷாவே தான் இருக்கும். பார்க்கவும் அழகா இருக்கும். ஒரு ப்ளசன்ட் ஃபீல குடுக்கும். அதேபோல ஒரு கிண்ணத்திலயோ, கண்ணாடி டம்ளர்லயோ லெமன் போட்டு வைப்போம். அந்த லெமன் போட்டு வைக்கிற தண்ணிலயும் கொஞ்சம் ரோஸ் வாட்டரும், கொஞ்சம் ஜவ்வாதும் ஆட் பண்ணி, அதுக்கப்புறமா லெமன் போட்டு அப்படியே விட்டுடலாம். அப்படி இல்லன்னா இந்த மாரி அதிலேயே வந்து கொஞ்சம் டெக்கரேட் பண்ற மாரி கொஞ்சம் பூவ தூவி விட்டு, அப்புறமா கொஞ்சமா கல்லுப்பு 2, 3 கல்லுப்பையும் சேர்த்து ஹால்லயோ இல்ல என்ட்ரன்ஸ்லயோ வந்து வைக்கலாம். இது மூலியமா கண் திருஷ்டி நீங்கும்னு சொல்லுவாங்க. இது வீட்டுக்கு யாராவது புதுசா வந்தா கூட, அவங்களோட பார்வை நெகட்டிவிட்டி எல்லாம் இது அப்சர்வ் பண்ணிக்கும்னு சொல்லுவாங்க. இதுவும் வீட்டுக்கு நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப குடுக்கும். அடுத்தது லெமன 2ஆ கட் பண்ணி, ஒரு பகுதியில மஞ்சளும், ஒரு பகுதி குங்குமமும் தடவி, நிலவாசல்ல 2 பக்கம் வைக்கிறது, வீட்டோட கண் திருஷ்டி நீங்கும்னு சொல்லுவாங்க. இதுவும் ஒரு நல்ல பாசிட்டிவ் வைப குடுக்கும். லெமன் உண்மையிலே வந்து நெறைய பாசிட்டிவ் விஷயங்களுக்கு வந்து யூஸ் பண்ணுவாங்க. நம்ம வெளியிடங்களுக்கு போறப்ப, நம்ம போற பைக்கோ, இல்ல காரோ அதுலயும் வந்து ஒரு லெமன வச்சுவிட்டு போறது நல்லதுன்னு சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாம, லெமன வந்து கண் திருஷ்டிக்காக சுத்தி போடுறதுக்கும் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அவ்வளோ பாசிட்டிவ் நெறஞ்ச ஒரு பழத்த எப்பவுமே வந்து வீட்ல நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கிறது ரொம்பவே நல்லது. அடுத்ததா வீட்ல ரொம்ப பாசிட்டிவ் கிரியேட் பண்ற ஒரு விஷயம் என்ன அப்டின்னா, இந்த சாம்பிராணி. இது வந்து விளக்கேத்துற நேரம் மட்டும் தான் வந்து நம்ம ஏத்தி வைக்கணும் இல்ல. பூஜை அறையில மட்டும் இல்ல, தனியா நம்ம வந்து இந்த ஹால் நிலவாசல் போடுறதுக்காகவே வந்து தனியா வந்து இந்த சாம்பிராணி நம்ம வந்து வாங்கி வச்சிடலாம். காலையில எழுந்ததுமே இந்த சாம்பிராணிய வந்து வெளியிலயோ, நிலவாசல்லயோ இல்ல ஹால்லயோ நம்ம ஏத்தி வச்சுட்டு வேலைகள பார்க்கலாம். இது ஒரு நல்ல பாசிட்டிவ் ஃபீல குடுக்கும். நல்ல ஒரு ஃப்ராக்ரன்ஸா வீடு ஃபுல்லா வந்து ஒரு நல்ல வாசமாவும் இருக்கும். இது வந்து கொட்டாங்குச்சி போட்டு வைக்கிற சாம்பிராணி. இதோட சாம்பிராணி பவுடர் கலந்து போடுவாங்க. இது செவ்வாய், வெள்ளிக்கிழமை வீடுகள்ல விளக்கேத்துறப்ப நம்ம போடலாம். அப்படி இல்லன்னா மாசத்துக்கு ஒரு தடவையாவது இந்த மாதிரி சாம்பிராணி போடலாம். இது வந்து நல்ல ஒரு குட் ஃபீல வந்து நம்மளுக்கு குடுக்கும். அடுத்து நம்ம எப்பவும் யூஸ் பண்ற போர்வை, ஸ்க்ரீன், சோஃபா பில்லோ கவர், நம்ம படுக்கிறதுக்கு யூஸ் பண்ற பில்லோ கவர், மேட்டு இது எல்லாமே வந்து வாஷ் பண்ணதுக்கு அப்புறமா அதோட கொஞ்சம் கம்ஃபோர்ட்டோ, ஷாம்பு இல்ல சாஃப்டக் இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஃப்ராக்ரன்ஸ் லிக்விட் போட்டு கொஞ்ச நேரம் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து காய போட்டு யூஸ் பண்ணோம்னா, வீடு ஃபுல்லா அவ்வளோ வாசத்தோட இருக்கும். இது எல்லாம் மாசத்துல ஒரே நாள்ல வந்து துவைச்சு போட்டுறக்கூடாது. மாசத்துக்கு 4 வீக்கா பிரிச்சுக்கணும். 1 வீக் சோஃபா பில்லோ கவர், இன்னொரு வீக் வந்து ஸ்க்ரீனு, அப்புறம் பெட் ஸ்ப்ரெட்டு, அப்புறம் மேட்டுன்னு சொல்லி இந்த மாரி பிரிச்சு நம்ம துவைச்சு போட்டோம்னா, வாசம் வந்து நம்ம வீட்ட சுத்தி இருந்துகிட்டே இருக்கிற மாரி தான் இருக்கும். அதோட பாத்ரூமையும் இந்த மாரி ஃப்ராக்ரன்ஸ் லிக்விட் போட்டு நம்ம வாஷ் பண்ணி விட்டுட்டோம்னா, எப்பவுமே நம்ம வீடு வந்து வாசமா தான் இருக்கும்.
அடுத்ததா பூஜை ரூம்லயும் பாசிட்டிவ் கிரியேட் பண்ற மாரி விஷயங்கள்லாம் நெறைய வச்சுக்கணும். இந்த மாதிரி சந்தன பவுடர், வெண்கடுகு, பச்சை கற்பூரம், ஜவ்வாது இதெல்லாம் அவ்வளோ வாசனை நிறைஞ்ச பொருளு. பச்சை கற்பூரம்லாம் வீக்லி ஒன்ஸ் ஆவது வீட்ல உள்ளவங்களுக்கெல்லாம் வந்து சுத்தி வெளியில வந்து பொருத்தி வைக்கிறது கண் திருஷ்டி நீங்கும்னு சொல்லுவாங்க. வெண்கடுகும் நம்ம கண் திருஷ்டிக்காக யூஸ் பண்றதாம். அதோட எந்த அளவுக்கு சாம்பிராணிலாம் நம்ம வந்து வாசமா யூஸ் பண்றோமோ, அந்த அளவுக்கு ஒரு கோவில் ஃபீல வந்து பூஜை அறை குடுக்கும். அதோட இந்த பன்னீரும் இருக்கிற மாரி பார்த்துக்கங்க. சந்தனத்தோட பன்னீர் கலந்து தண்ணி ஊத்துறதுக்கு பதிலா பன்னீரும், கொஞ்சம் ஜவ்வாதும் சேர்த்து கலந்து பூஜை அறையில விளக்குக்கும், சாமி படங்களுக்கும் பொட்டு வைக்கிறப்ப அவ்வளோ வாசமா இருக்கும். இன்னொன்னு இந்த தசாங்க பொடி ஒரு கோவில்ல இருக்கிற ஒரு ஃபீல வந்து குடுக்கும். இதுவுமே செவ்வாய், வெள்ளிக்கிழமையில வந்து நான் ஏத்திருவேன். அடுத்ததா மிகப்பெரிய பாசிட்டிவ் விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம எப்பவும் வந்து வீட்டில் விளக்கேத்துறது. பூஜை அறைய கோயில் மாரி பார்த்து நம்ம விளக்கேத்தி வச்சோம்னா, அவ்வளவு பாசிட்டிவ் வைபா ஃபீல் ஆகும். இவ்வளவு தான் நான் வந்து வீட்ட பாசிட்டிவா வந்து பார்த்துக்கிறதுக்காக ஃபாலோ பண்ற விஷயங்கள். இத தவிர்த்து இத தாண்டி வேற ஏதாவது ஒரு பாசிட்டிவ் விஷயங்கள் இருந்துச்சுன்னா, எனக்கு வந்து கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அதோட மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, பாய். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.